ஆக வட்டி கணக்குகளிலே மூன்றாவது மாடல் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஏ சர்டைன் சம் இஸ் 16/25 of the sum. Find the rate percent if the rate percent and time in years are equal. ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனிவட்டியானது அசலில் 16/25 மடங்கு, மேலும் வட்டி வீதமும் காலமும் சமம் எனில் வட்டி வீதத்தின் மதிப்பு என்ன? இதில் என்ன கொடுத்துருக்காங்க? வட்டி வீதமும் காலமும் சமம்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க? ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 16/25 மடங்குன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 5%, 6%, 8%, 10%ன்னு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஈக்குவல் சமம்னு சொல்லி கொடுத்துருந்தா சம் ஆஃப் தி ரூட்ஸு டேக் தி ரூட் எடுத்துகிட்டு பெருக்கல் 10. அப்போது இதன் பிரகாரம் என்ன? மடங்கை ரூட் எடுக்கணும். மடங்கு எவ்வளோ கொடுத்துறாங்க? 16/25. 16 ரூட் எடுத்தால் 4, 25க்கு ரூட் எடுத்தால் 5, பெருக்கல் 10. அப்போ 5யும் 10யும் சுருக்குனா 2, அப்போ 4 2 8. அப்போ 8%. ஆன்சர் இஸ் சி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஏ சர்டைன் சம் இஸ் 9/16 of the sum. Find the rate percent and time if the rate percent and time in years are equal. ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனிவட்டியானது அசலில் 9/16 மடங்குக்கு சமம். வட்டி விகிதமும் வருடமும் எண் மதிப்பில் சமமாக இருக்கும்போது வட்டி விகிதத்தையும் வருடத்தையும் காண்க. இப்போ அடுத்து 2 கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்க? வருடமும் இதுவும் கேட்டிருக்கிறாங்க. வட்டி விகிதமும் கேட்டிருக்கிறாங்க. இதுலேயும் அப்படி தான் சமம்னு கொடுத்துருக்குறாங்க. சமம்னு கொடுத்துருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? ஒன்று கண்டுபிடிச்சாவே 2 சமம், வட்டி வீதமும் வருடமும் சமமாக வந்துடும். அதனால் இதுக்கு என்ன செய்யணும்? ரூட் எடுக்கணும். அதாவது ரூட் ஆஃப் கொடுத்துக்கிறதுக்கு ரூட் எடுத்து பெருக்கல் 10. அப்போது 9க்கு ரூட் எடுத்தால் 3, 16க்கு ரூட் எடுத்தால் 4, பெருக்கல் 10. அப்போ 4யும் 10யும் எடுக்கினா கீழே 2 வரும், அங்கே 5 வரும். அப்போ 15/2 7.5%. அது 2 சமன்றதுனால வட்டி வீதமும் 7.5%, வருடமும் 7.5. சரி, ஆன்சர் இஸ் சி. அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஏ சர்டைன் சம் இஸ் 4/9 of the sum. Find the time if the rate percent and the time in years are equal. அதான் 5 years 3 months, 5 years 9 months, 6 years 8 months, 6 years 3 months. ஒரு தொகையின் தனிவட்டி என்பது 4/9 பங்கு. இதில் ஆண்டுகளின் எண்ணிக்கையும் வட்டி விகிதமும் சமம் எனில் ஆண்டுகளின் எண்ணிக்கையை காண்க. இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு 3 மாதமா, 5 ஆண்டு 9 மாதமா, 6 ஆண்டு 8 மாதமா, 6 ஆண்டு 3 மாதமான்னு கண்டுபிடிக்கணும். சரி, அதே ரூல்ஸ் தான். ஆனால் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சம் என்ன வருதுன்னா, ரூட் எடுத்துகிட்டு பெருக்கல் 105ஆல் 10ஆல் பெருக்கணும். 10ஆல் பெருக்குனா 4, அதே தான். அதுக்கு வந்து ரூட்டுக்கு நான் எடுத்த 4க்கு 2, 9க்கு 3. அப்போ 2 கீழே 3 பெருக்கல் 10. அப்போ இது சுருக்க முடியாது. 2 10 20/3. அப்போ இது வந்து ஆண்டு மாதம். அப்போ 6 ஆண்டு 6 3 18, 6 ஆண்டு. அப்புறம் மீதி 2 இருக்குது. 2 கீழே 3 பெருக்கல் 12, 4 2 8 மாதம். 6 ஆண்டு 8 மாதம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 6 ஆண்டு வந்தோடனே 6 ஆண்டில் 2 ஆன்சர் இருக்குது, C1 D1. அப்போ 8 மாதம் வருமா 3 மாதம் வருமானது தான். அதை 12ஆல் பெருக்கி கண்டுபிடிச்சோம்னா 8 மாதம் வரும். அப்போ ஆன்சர் இஸ் சி. அடுத்த மாடல் என்ன? த ரேட் ஆஃப் ஃபார் த பிரின்சிபல் ₹4,500 which gives an amount of ₹5,000 at the end of certain period is. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ₹4,500 அசலுக்கு மொத்த தொகை ₹5,000 கிடைத்தால் அதனுடைய தனிவட்டியை காண்க. தனிவட்டி அதாவது அசல் கொடுத்துருக்குறாங்க, கிடைக்கக்கூடிய மொத்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் என்ன செய்யணும்னா கழிச்சா விட 5000லேருந்து 4,500. அப்போ 2 0 விட்டுடுங்க. 50 45 போனால் 5, பக்கத்தில் 2 0 சேர்த்திக்கங்க. அப்போ 500. அப்போ ஆன்சர் இஸ் அதாவது 2% கொடுத்துருக்காங்க. பர்சன்ட் 2 விட்டுடலாம். ரூபாயில் 2ல் எது வரும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் 500. ஏ இஸ் தி ஆன்சர். The interest for a principal of 5,500 which gives you amount of ₹6,000 at the end of certain period is. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ₹5,500 அசலுக்கு மொத்த தொகை
ரூபாய் 6000 கிடைத்தால் அதனுடைய தனி வட்டியை காண்க. இதில் எப்படி தான் 2 600 ஒன்று 500 ஒன்று ரெண்டில் ஒன்று தான் ஆன்சர் வரும். இது வந்து 10% 5% கண்டிப்பாக வராது தொகைன்றதுனால வட்டின்றதுனால. அப்போ 2 0 2 0 விட்டுட்டா 60 60ல் 55 போனால் 5 பக்கத்தில் 2 0 சேர்த்துனீங்கன்னா தீர்ந்துது. அப்போ 500. அப்போது பி இஸ் தி ஆன்சர். அடுத்து the interest for the principal of 8,000 which gives an amount of 9,261 at the end of certain period is ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ரூபாய் 8000 அசலுக்கு மொத்த தொகை ரூபாய் 9,261 கிடைத்தால் அதனுடைய தனி வட்டியை காண்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தான் பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்க, 3 வந்து ரூபாயில் கொடுத்துக்கிறாங்க. அந்த டின்றது ஆன்சர் கண்டிப்பாக வராது. தனி ஏன்றதும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஏவோ டியும் வராது. மீதி 2 இருக்குதுன்னா பியா சியான்னு கண்டுபிடிக்கணும். இது மாதிரி அது மாதிரி 500 600 கழிக்க முடியாது, நம்ம கழித்து தான் போட்டாகணும். சப்ட்ராக்ட் பண்ணி 9,261 8000 கழிச்சாக்கா ஈஸியாக கழிச்சிக்கலாம். இது 9ல் 8 போனால் எவ்வளவு 1, மீதி 261. அப்போ 1261. ஆன்சர் இஸ் சி. அடுத்து the interest for a principal of rupees 4,000 which gives an amount of rupees 4,410 at the end of certain period is அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ரூபாய் 4000 அசலுக்கு மொத்த தொகை 4,410 கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி காண்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் பர்சன்ட்டில் கொடுத்துக்கிறாங்க. 10% 5%, அது ரெண்டும் கண்டிப்பாக வராது. இப்போ மீதி 2 தான் இருக்குது. என்ன 1261 410. இப்போ மொத்தம் எவ்வளவு 4410. அப்போ அங்கே அசல் வந்து 4000. அப்போ 4410ல் 4000 கழிச்சா 410. அப்போ டி இஸ் தி ஆன்சர். அடுத்து த இன்ட்ரெஸ்ட் ஃபார் பிரின்சிபல் rupees 16,000 which gives an amount of 70,640 at the end of certain period is ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு 16,000 ரூபாய் அசலுக்கு மொத்த தொகை 17,640 கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி காண்க. வட்டி என்னன்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சியும் டியும் வந்து பர்சன்டில் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக வராது. அப்போ முதல் 2 தான் ஆன்சர். ஏவா பியா வட்டினா சரி. இது 17,000 கொடுத்துருக்காங்க, அது 16,000 கொடுத்தாங்க. 17,000 16,000 கழிச்சா 1000 1 போட்டுக்குங்க. அப்புறம் மீதி அதில் இருக்கிற நம்பர் 640 அப்படியே போட்டுக்கோ. 1640. ஆன்சர் இஸ் பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி படிங்க. அப்போ பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். அப்போ தான் நீங்கள் இந்த கணக்கில் நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்.